ஈழத்தமிழர்களுக்கு வந்த ஒரு தலையிடி. மருத்துவர்கிட்டயே வைத்தியகம் இல்லை, மருந்தும் இல்லை. அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது இதை மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர், அதையும் சொல்லிடுறேன். அப்படி கொஞ்ச நிலையில் இன்றைக்கு நான் ஒரு லைவ் வீடியோவும் போட்டுறேன். அந்த வீடியோவில் லைவ் வீடியோ இவரை பற்றி தான், டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பற்றி ஒரு லைவ் வீடியோ டிக்டாக்ல போட்டுறேன். இந்த முறை டிக்டாக்ல கிட்டத்தட்ட 150-160 பேர் வந்தவர்கள், அதில் கதைச்சவர்கள் பலர். ஒருவர் கூட இவருக்கு சப்போர்ட்டாக கதைக்கல. ஸோ எப்படி வெறுக்கிறாருன்றதை இவருக்கு தெரிய வேணும். இவரை இப்போ எப்படி வெறுக்கிறாருன்றது ஒருவன் கூட எதிர்த்து கதைக்கல. முந்தைய ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னம் இவருக்கு கொஞ்சம் 2-4 இதங்கள் எதிர்த்து கழிச்சா கூட 2-3 பேர் ஆதரவாக கதைக்க வருகிறேன். இப்போ ஒருவன் கூட வரையில. ஸோ அதுலேருந்தே விளங்கி இருக்கும் இவர் எவ்வளோ தூரத்துக்கு விழுந்துட்டார்ன்றது. அடுத்தது, அதாவது நாம் தமிழர் கட்சி என்றது ஈழத்தமிழற்றி ஒரு கட்சி. சுருக்கி சொல்ல போனால் ஈழத்தமிழர் அதிகம் விரும்புகிற கட்சி. அங்கே மற்றவர்கள் எல்லாம் இல்லை, அதை விடுவோம். ஒரு கொஞ்சம் பேர் தான் நாங்கள் வெறுக்கிறாங்க. அப்படி கொத்த ஒரு கட்சியை இவருக்கு தெரிய வேணும். நாங்கள் நாவடக்கம அமைதியாக இருக்கணும். இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ இவர் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். அந்த அமைதியாக இருந்தால் இவர் ஒரு பெரிய மனுஷனாக இருந்திருப்பார். இப்போ ஸோ இவர் ஆமரட்சியை பற்றி கலைக்கிறார், அதை பற்றி கலைக்கிறார். அவர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார். ஏன் நோ கொமெண்ட்ஸ் சொல்ல தெரியாது? இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பி சொல்ல தெரியாது. ஏன் அதை செய்யலை? அப்போ உமக்கு என்ன தேவையோ அதை அடைய மட்டும் நீர் அங்கே எதையும் செய்ய தயார். இவ்வளோத்துக்கு கீழறங்கம் தயார். நீர் நடிகர் விஜய, அதாவது முதலமைச்சர் விஜய பார்க்க வந்திருக்கிறீர். பார்க்க உமக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை நீர் எல்லாத்தையும் அதை பற்றி கேவலமாக கதைப்பீர். அதுதான் உம்மண்ட ஒரு செயல். அதாவது நான் உண்மையாக அந்த டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு சாதாரணமாக விடயத்தை சொல்கிறேன். தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க தமிழ்நாட்டு மக்களை. நீங்கள் பரம ரசிகனாக இருங்க நடிகருக்கு, விஜயருக்கு, முதலமைச்சருக்கு. ஆனால் இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணன் சீமான் வெண்டு மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர் ஆகி இந்த கோட்டைக்குள்ளே போய்க்கல எப்படி இருந்திருக்கு? அதாவது முதலாவது தமிழ்நாட்டு தமிழருக்கு ஒரு பெரிய ஒரு விடயத்தை செய்ய போகிறார். அடுத்தது உலகத்தமிழர், அது மெயினாக ஈழத்தமிழருக்கு. அதாவது ஈழத்தமிழருக்கு இவர் நாடெல்லாம் பிரித்து எடுத்து தர போகிறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தமிழர்கள்ன்ற தலைவற்ற கொடி அந்த கோட்டைக்குள்ள போகுது. தலைவற்ற புகைப்படம் அந்த கோட்டைக்குள்ள போகுது. அதாவது இந்த மாவீர தினம் தமிழ்நாடே கொண்டாட போகுது. ஸோ இப்போ அண்ணன் சீமான் வந்தால் தமிழ்நாடே மாவீர தினம் கொண்டாடும். அது தமிழ்நாடே மே 18 கொண்டாடும். தமிழ்நாடே எல்லாம் செய்யும். அப்போ அது ஒரு தமிழன் உரிமை அப்படியே தானே வருது. ஸோ அங்கே அடுத்த கட்டமே இந்தியா பார்த்துக்கோ, அதாவது மேலே டில்லி பார்த்துக்கொண்டு வந்தாலும் டில்லிக்கு அடுத்த கட்டமாக ஓகே இவன் பாவி இப்படி செய்துட்டா நீ இவனை ஆதரிக்கத்தான் வேணுமென்று அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக வசதியில் வரும். அந்த வசதி வைக்க முடியும். ஸோ அப்போ தமிழ்நாடே எல்லாத்தையும், அதாவது அரசே எல்லாத்தையும் உருவாக்கும் என்றதான் எங்களுடைய ஒரு ஆசை, ஒரு அவா. அந்த அவா தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி எங்களுக்கும் தெரியும் வேறு அண்ணன் சீமானாலோ ஒன்றும் பெருசாக செய்யலான்னு. ஆனால் இது நடக்க போகுது. இது நடந்துச்சா இருந்தால் இன்றைக்கு அண்ணன் சீமான் முதலமைச்சர் சீட்டில் இருந்தால் அந்த அவருடைய இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா விஜயேந்திர அவைக்கு விரும்பின போட்டோக்களை கொழுவின அந்த ரூமுக்குள்ள. அப்போ இது இவற்றை விரும்பின போட்டோக்களை இவர் கொழுவ போகிறார். நிச்சயமாக தலைவற்ற போட்டோ வரப்போது, ஏதோ ஒரு சம்மதி போராட்டங்கள போட்டோக்கள் வரத்தான் போகுது. அப்போ உலக நாடுகள் பயங்கரவாதிகள் என்று சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அங்கே ஏன் நீங்கள் யோசிக்கல? அப்படி ஒரு யோசனை உங்களுக்கு வரையல. இவரை அழிக்கிறாள், அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதால, இல்லாமல் ஆக்குறதால அர்ச்சுனாக்கு என்ன லாபம்? அது இந்திய ஒரு கேள்வி. என்ன லாபம்? ஏன் மௌனிச்சு போங்க, அதை விடுங்க. உங்களுக்கு விருப்பம் அந்த கட்சியை விட்டுட்டு நீங்கள் விரும்பின நடிகர் முதலமைச்சர் விஜயை பார்க்க மட்டும் முயற்சி செய்யுங்க, விஷயம் முடிஞ்சு. அதாவது இதைத்தான் எங்கண்ட ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், அநேகமான தமிழர்கள் விரும்புகிறார்கள். ஸோ இது வரக்கூடாதுன்னு தான் நமல் ராஜபக்சாவுக்கும் விருப்பம் இல்லை. அதே மாதிரி நடிகர் உங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கும் விருப்பம் இல்லை, வேறு மாநிலத்தாருக்கும் விருப்பம் இல்லை. அதாவது பல விடயங்களுக்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இதுக்குள்ள வேறு மாநிலத்தார்கள் விருப்பம் இல்லைன்னு நினச்சா பரவாயில்லை. நாங்களே எங்களுக்குள்ள வாயில் மண்ணை கிள்ளி போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒரு பொக்கிஷத்தை நாங்களே அழிக்க பார்க்குறோம். அவர் என்ன சுத்தமாக செய்யட்டும், என்ன எந்த பணம் வாங்கட்டும், அந்த புள்ள கொண்டு அமெரிக்காவில் படிக்கட்டும். ஏதோ அமெரிக்காவில் படிக்கலன்னு அது ஏற்கனவே சொல்லியாச்சு. அமெரிக்காவில் படிக்கல, அது அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்குதுண்டு. ஸோ அப்போ அதெல்லாம் நடக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கண்ட முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த கோட்டைக்குள்ள எங்கண்ட தலைவற்ற கொடியும், எங்கண்ட தலைவற்ற புகைப்படங்களும், எங்கண்ட தலைவரை பற்றி சம்பந்தமும். ஏன் மாவீர தினம் தமிழ்நாடு கொண்டாடுது, அதாவது அரசே கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அதே மாதிரி மே 18 அரசே கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. இதுதான்
தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தேவையான ஒரு விடயம். அதுதான் உண்மையான ஒரு விடயம். ஆனால் அந்த வெற்றியை கூட இன்றைக்கு தடுத்தது, இந்த நடிகர் விஜயை வந்து தடுத்ததும் அதுவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சூழ்ச்சியாக இருக்கலாம். அந்த சூழ்ச்சி தான் இப்போ தங்களையும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் என்றதை தான் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் போய் கண்டடமெல்லாம் நெருப்பு கொளுத்தி போட்டு கொண்டிருக்கீங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி. ஒரு வார்த்தை அந்த பொடியல் உங்களோட எதுவும் காய்ச்சாங்களா? இல்லையே. ஏன் இங்கே தொப்புள் கொடி உறவு வந்திருக்கிறீங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் அதை என்ன செய்யணும், மரியாதையாக அமைதியாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. ஸோ மரியாதை இழந்துட்டீங்க, அவ்வளோதான். இதைத்தான் நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன், மனவர்த்தூரை விடைபெறுகிறேன். ஒன்றைத்தான் சொல்ல வேணும் கடைசியாக, எங்களுக்கு ஏன் நாம் தமிழர் கட்சி தேவையண்டா இதுதான் தேவை, இதுதான் முக்கியம். கோட்டைக்குள்ள ஏறும் பொழுது தலைவரின் கொடியும் படமும் புகைப்படம் சேர்ந்து ஏறும் என்றெல்லாம் மாற்று கருத்தில். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்க. நன்றி, வணக்கம்.